அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆ ஃப்ரைடே ஹிந்தி நியூஸ் பேப்பர் அப்படின்னா, தமிழ்நாட பத்தின நெறைய விஷயங்கள் வந்து குடுப்பாங்க. நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி. ஸோ பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள பத்தி குடுப்பாங்க. ஸோ அதுல என்ன இம்பார்ட்டன்ட்டா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைசிவ் வார் பிட்வீன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் மைசூர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் மைசூர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா திப்பு சுல்தான், ஹைதர் அலி அந்த டீம தான் மைசூர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற இடம். ஓகேங்களா? போர்ட்டோ நோவோ அப்படின்னா, இது வந்து போர்ச்சுகீஸ் டெர்ம். அதாவது நியூ போர்ட் அப்படிங்கிறத அவங்க போர்ட்டோ நோவோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த போர்ட்டோ நோவோ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளார் ரிவருடைய நார்த் பேங்க்ல இருக்கு. ஓகேவா? வெள்ளார் ரிவர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற பகுதியோட இந்த காலத்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகேவா? ஸோ இந்த பரங்கிப்பேட்டையில தான் யாருக்கும் யாருக்கும் ஒரு பேட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும், ஹைதர் அலிக்கும் வந்து இந்த இடத்துல பேட்டில் நடந்திருக்கு. ஸோ அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா, பேட்டில் ஆஃப் போர்ட்டோ நோவோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ண்ட் மைசூர் வார் அப்ப இந்த பேட்டில் ஆஃப் போர்ட்டோ நோவோ அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ பிரிட்டிஷ் தலைமையில யார் இருந்திருப்பாங்கன்னா, ஐயர் கோச் இருந்திருப்பாரு. ஹைதர் அலி வந்து அந்த சைடு வந்து இருந்திருப்பாரு. அந்த பேட்டில்ல வந்து யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1782ல ஹைதர் அலி கேன்சர்ல வந்து இறந்திருப்பார். சரிங்களா? ஸோ பேட்டில் ஆஃப் போர்ட்டோ நோவோ அப்படிங்கிறது 2ண்ட் மைசூர் வார்ல ஒரு டிசைசிவ் பேட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது டான்சி. டான்சி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1965 டூ மேனேஜ் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் டான்சி அப்படிங்கிறது 1965 டிட்கோவும் 1965ல தான் வந்திருக்கும். ஸோ இந்த டான்சி எப்போ செட்டப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1, 1965ல. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ மேனேஜ் பண்றதுக்காக செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா இதுதான் இங்க. சரியா? அடுத்தது அரும்பவூர் வுட் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இந்த அரும்பவூர் வுட் அப்படிங்கிறது ஜிஐ டேக் வாங்குன ஒரு செட் ஆஃப் கார்விங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வுட்லயே செய்யக்கூடிய கார்விங்ஸ் தான் இந்த அரும்பவூர் வுட் கார்விங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளி. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜூலை 3, 1966ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்மால் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரர். ஸ்மால் ஆர்ம்ஸ்னா என்னது? நமக்கு கன்ஸு, மெஷின் கன்னு இதெல்லாம் வந்து ஸ்மால் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிசைலு, டேங்க் அதெல்லாம் வந்து லார்ஜ் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, திருச்சியில ஸ்மால் ஆர்ம்ஸ் கன்னு, கார்பைன் கன்ஸு, மெஷின் கன்ஸு, ரைஃபிள்ஸு இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்மால் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சர்னா அது இந்த ஃபேக்டரி தான். எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 3, 1966ல. அடுத்தது மெட்ராஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்ராஸ் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது ஆஸ்ட்ரோனாமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் பர்ப்பஸஸ்க்காக நமக்கு இந்தியாவுல வந்து ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் திங் இதுதான். சரியா? யார் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போதைய கவர்னர் சர் சார்லஸ் ஓக்லே அப்படிங்கிறவரு ஓப்பன் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1792ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கா இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிலேட் ஆகுறது தான். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன எத பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்மோர்ல வந்து இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட 175த் ஆனிவர்சரிய வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சரியா? கவர்ன்மென்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இவங்க விஷுவல் ஆர்ட் அண்ட் தென் பெயிண்டிங் இந்த மாரியான விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இன்ஸ்டிடியூஷன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1850ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்றப்ப அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் ஹண்டர் அப்படிங்கிறவரு தான் வந்து இந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ அதுல சிக்னிஃபிகன்ட்டா பார்க்கிறப்ப, நமக்கு 1929ல தான் ஃபர்ஸ்ட்டு
இந்தியன் தலைமையில அந்த காலேஜ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. யார் அந்த இந்தியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேபி பிரசாத் ராய் சௌத்ரி. இவர் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த உழைப்பாளர் சிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்ட்டா? இந்த உழைப்பாளர் சிலைய வந்து வடிவமைச்சது யாருன்னா இவரு தான். அதே மாரி மெரினா பீச்ல இருக்கக்கூடிய காந்தி சிலைய வடிவமைச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவுமே இவரு தான். தேபி பிரசாத் ராய் சௌத்ரி அப்படிங்கிறவரு 1929ல இந்த காலேஜுக்கு ஆ பிரின்சிபலா வந்து வராரு. சரிங்களா? ஸோ 150 இயர்ஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு விஷயத்த தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து பெயிண்டிங்ஸ், நெறைய ஃபேமஸ் பெயிண்டர்ஸ், நம்ம ஆக்டர் சிவகுமார்லாம் இருக்காரு இல்லையா? அவர்லாம் இங்க படிச்சவரு தான். ஸோ அந்த மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இத நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஸோ 175 இயர்ஸ் ஆயிருக்கு. கவர்ன்மென்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், எக்மோர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ் உருவாக்கப்பட்டு. சரியா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மோடி டூ பார்ட்டிசிபேட் இன் ஏசியன் மீட் விர்ச்சுவலி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? என்ன ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏசியன பத்தி தெரிஞ்சுப்போம். ஏசியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, 8த் ஆகஸ்ட் 1967ல இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. சரியா? இதுல மொத்தம் மெம்பர் கன்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10 மெம்பர் கன்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜகார்ட்டா அப்படிங்கிற சிட்டில இருக்கு. ஜகார்ட்டா எங்க இருக்கு அப்படின்னா, இந்தோனேஷியால இருக்கு. சரியா? ஸோ மெம்பர் கன்ட்ரீஸ் 10 மெம்பர் கன்ட்ரீஸ் இருக்காங்க. இதுல முக்கியமா கேட்டா என்ன கேட்பாங்கன்னா, இந்தியா வந்து மெம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். சரியா? இந்தியா வந்து ஏசியன்ல மெம்பர் கிடையாது. நம்ம சார்க்ல தான் மெம்பர். ஆ பிம்ஸ்டெக்ல மெம்பர். ஆனா ஏசியன்ல மெம்பர் கிடையாது. சரியா? ஸோ, இந்த ஏசியன் சம்மிட் அப்படிங்கிறது இந்த வருஷம் எங்க நடக்க போகுதுன்னா, மலேசியால குலாலம்பூர் சிட்டில வந்து நடக்க போகுது. பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்துச்சு. இன் பெர்சன் பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்துச்சு. ஆனா, அந்த பிளான டிராப் பண்ணிட்டு இப்ப விர்ச்சுவலா மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண போறாரு. ஓகேவா? அததான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.